ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தவரங்காயோட முக்கிய ஆரோக்கிய நன்மைகளில் ஒன்றுனா ஊட்டச்சத்து சக்தி அதிகமாக இருக்கிறத சொல்லலாம். நிறைய அத்தியாவசிய விட்டமின்கள் தாதுக்கள்லாம் இது நமக்கு தருது. உணவு நார்ச்சத்தினுடைய ஒரு மூலமாக கூட இந்த கொத்தவரங்காய் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொத்தவரங்காயில் கணிசமான அளவு விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் கேலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி6 இருக்குங்க. இது நம்மளோட நரம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இது உங்களோட உணவில் சேர்த்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதலாக கால்சியம் சத்து, இரும்பு, பொட்டாசியம் இதுமான தாதுக்கள் கூட கிடைக்கும். சரி வாங்க, கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொத்தவரங்கான்னு எடுத்துட்டோன்னா இதில் நிறைய கால்சியம், விட்டமின் கேலாம் இருக்குது. இது உங்களோட எலும்புகளுக்கு தேவையான முக்கியமான சத்து தான். எலும்பு வலிமைக்கு கால்சியம் அப்படிங்கிறது தான் ஒரு முதன்மையான கனிமம். அதே நேரத்தில் விட்டமின் கே இருக்குல்ல, அது எலும்பை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதுன்னா இந்த கொத்தவரங்காயை சொல்லலாம். கொத்தவரங்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றப்ப ஆஸ்டியோபொராசிஸ், எலும்பு முறிவுகள், எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும், எலும்புகளை வலுவாக்குறதுக்கும், மீள்தன்மையோடு இருக்கிறத உறுதி செய்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடிய பண்புகள் கொத்தவரங்கால அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான உணவு அப்படின்னாலும் கொத்தவரங்காயை சொல்லலாம். இதில் நார்ச்சத்து இருக்குது. இது வயிறு நிரம்பிய உணர்வை தருது. அதனால அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை குறைச்சிடும். குறிப்பாக கலோரிகள் அதிகமாக எடுத்துக்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல் எடை இழப்புக்கு கொத்தவரங்காய் அப்படிங்கிறது ஒரு சிறந்த டயட் உணவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லைங்க. ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க விரும்புகிறவங்க, குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு கொத்தவரங்காய் அப்படிங்கிறது ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். இதில் குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்குது. ரத்த சர்க்கரையில் குறைஞ்சபட்ச தாக்கத்தை தான் ஏற்படுத்துது. இதனால கொத்தவரங்காய் இருக்குல்ல, இது நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லதுங்க. கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துறதோடு மூலமாக ரத்த சர்க்கரையை சீராக்க உதவுது. சர்க்கரை உறிஞ்சுதலை மெதுவாக்குது. ரத்த குளுக்கோஸ் அளவுகளில் திடீர்னு ஏற்படுள்ள அந்த ஏற்ற இறக்கங்கள் வீழ்ச்சிகளை தடுக்குது. இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொத்தவரங்காய் எடுத்துக்கிறது நல்லது. செரிமான ஆரோக்கியத்துக்கு கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். செரிமான அமைப்போட ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு முக்கியமானதுன்னா இந்த கொத்தவரங்காவை சொல்லலாம். செரிமான ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல கொத்தவரங்காய் ஒரு பெஸ்ட்டான காய் அப்படின்னு கூட சொல்ல முடியும். கொத்தவரங்காயின்னு எடுத்துட்டோன்னா இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதனால இயற்கையான மலமிளக்கி மாதிரி செயல்பட்டு மலத்தை மென்மையாக்குது. செரிமான பாதையில் ஏற்படும்ல அந்த அழுத்தத்தை குறைக்குது. ஆரோக்கியமான குடலை ஆதரிக்கிறதன் மூலமாக, வழக்கமான செரிமானத்தை ஊக்குவிக்கிறதன் மூலமாகவும் கொத்தவரங்காய் அப்படிங்கிறது பிரச்சனையற்ற செரிமான அனுபவத்துக்கு உதவியாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொத்தவரங்காயை உணவில் எடுத்துக்கிறது நல்லதுங்க. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆரோக்கியமான இதயத்தை பராமரிக்கிறது நம்மள பலருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் தெரியும். கொத்தவரங்காய் இருக்குல்ல, அது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு காய் தான். முக்கியமான கனிமம், அதாவது நம்ம இதயத்துக்கு முக்கியமான கனிமம்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் இருக்குல்ல, இது கொத்தவரங்காயில் இருக்குது. சோடியத்தோட பாதகமான விளைவுகளை எதிர்க்கிறதன் மூலமாக ரத்த அழுத்தத்தை சீராக வச்சிருக்கிறதுக்கும் கொத்தவரங்காய் உதவியாக இருக்கும். இதனால உயர் ரத்த அழுத்தம், இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை குறைச்சிக்கலாம்.
இந்த வீடியோல கொத்தவரங்காய் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம மார்க்கெட்ல கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம நாள்பட்ட நோய்களுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க மட்டும் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொத்தவரங்காய் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு பயன்படணும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிறது விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.